சாஃப்டான இட்லிக்கு வந்து என்ன மாரி ரேஷியோல நம்ம அரைக்கணும், இட்லி மாவு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு 4 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவலையும் தனியா ஊற வச்சிருக்கேன். 5 டூ 6 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சா போதும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த 4 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு அளவு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமா வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு அதையும் வந்து அ கழுவிட்டு நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து 3 ஹவர்ஸ் கூட வைக்கலாம். 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து நான் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுட்டேன். அது நல்லா ஊறிடும். அந்த சில்னஸ் வந்து ஹீட் ஆகாம இட்லி வந்து சாஃப்ட்டா வரதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, அதனால அது 2மே அரைச்சுட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கணும். ஸோ, இது எல்லாமே அரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஓவர் நைட் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரா இந்த மாரி வந்து அழகா ஃபெர்மெண்ட் ஆயி வரும். அது ரொம்ப மிக்ஸ் பண்ணி கலக்கிடாம, நம்ம வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, இட்லி பானையில நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இட்லிய ஊத்தி வச்சுட்டு, ஒரு 7 மினிட்ஸ், 8 மினிட்ஸ் அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, சூப்பரா பஞ்சு போல வந்து இட்லி இருக்கும். அது கூட இன்னைக்கு வந்து கும்பகோணம் கடப்பா தான் நான் வந்து சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இட்லி எவ்வளோ சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இதோட எடுத்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.